லைவ் தமிழ் செய்திகள். இறுதிச் சுற்றுக்கான தெரிவு தற்பொழுது வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு சுற்றில் தனது திறமையை வெளிக்காட்டாமல் தொடர்ந்தும் ஒவ்வொரு சுற்றிலும் தனது திறமையை வெளிக்காட்டி சிறப்பான பாடல்களை வழங்கி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெற்று மக்களுக்கு மத்தியில் பேசப்படும் ஒரு நபராக சபேசன் மாறியிருக்கின்றார். நட்சத்திரங்கள் மொத்தம் 5, அதாவது அவர் இந்த டிக்கெட் டூ பினாலியில் வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக பலரும் அவரின் பாடல் மீது கூடுதலான கவனம் செலுத்தி வந்தார்கள். அதற்கு மத்தியில் நடுவர்கள் மீதும் சபேசன் 2வது இடமாக தெரிவு செய்யப்படாததால் விமர்சனங்கள் அதிகரித்து காணப்பட்டன. ஆனாலும் அடுத்த சுற்றில் ஃபோக் ரவுண்டில் சபேசன் தெரிவு செய்யப்பட்டார். கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி அவர் தனது சாதனையை ஒவ்வொரு முறையும் நிரூபிப்பதற்கு தவறவில்லை. இதுவே ஒரு பெருமைக்குரிய விடயமாக அவர் கருதுகின்றார். அவர் இறுதிச் சுற்றுக்கு தெரிவாகியதும் தோப்பாளினி அர்ச்சனா அந்த இறுதிச் சுற்றுக்கு ஷியார் உனக்கு எவ்வளவு முக்கியம் என கேட்டபொழுது சபேசன் அழுது கொண்டே கிடைத்தால் நல்லம், இல்லை என்றால் திரும்பவும் முயற்சிப்பேன் என்று தனது இடைவிடாத முயற்சியின் வெளிப்பாட்டை அங்கு அவர் கூறி நின்றார். ஆகவே சபேசனுக்கும் இறுதிச் சுற்றுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருப்பதாகவும் அவர் இறுதிச் சுற்றில் முதலாவதாக பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் பலர் ஆசீர்வதிப்பதுடன் அவர் வர வேண்டும் என்று பிரார்த்தனையும் செய்கின்றார்கள். ஆகவே தொடர்ந்து இது போன்ற தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.